வானத்தின் நட்சத்திரம் வரும்போது விசுவாசம் வந்துச்சு. வேலை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்கல, பாரு கடற்கரை மணல் தெரியுதா பாருன்னு கேட்கல. கடற்கரை மணலை போலவும் இருக்கும். இந்த வருஷம் ஆண்டவர் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புவார். உங்களுக்கும் ஹல்லேலூயா சோதரம் பிரைஸ் தி லார்ட் அப்படியே ஏறி 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 மேல வரைக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கடைசியில வந்து எங்க மூடிடும்? கண்ணை மூடிடும். இதுக்கு பேர் தான் கண்ணுல மண்ணு ஊற்றுது. உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போல கடற்கரை மணலை போல இருக்கும்னு ஆண்டவர் சொன்ன உடனே வானத்துக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் சொல்றீங்களே, ஆபிரகாமுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் அதுக்கு முன்னாடியே இல்லாம இருந்துச்சா? உன் சரீரத்துல உடன்படிக்கை பண்ணினா நீ இருக்கிற வரைக்கும் தான் உடன்படிக்கை இருக்கும். புரியுதா? உடன்படிக்கையோட மாம்சத்தை மாத்திட்டாரு, ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு போயிட்டாரு. என் மாம்சத்துல என் ரத்தத்துல பண்ணணும். இப்ப நீ என்ன பண்ற? உன் மாம்சத்துல ஓ ரத்தத்துல பண்ணணும் உடன்படிக்கை. இது எதுக்கு? இயேசு வர வரைக்கும் நீ சாகாம இருக்கிறதுக்கு டெம்பரவரி. அதனாலதான் சொன்னாரு இதை இல்லாதவன் செத்து போவான்னு சொன்னார். விருத்த சேதனம் பண்ணாதவன் என்னுடைய இதுல இருந்து என்ன செய்ய பண்ண வேணும்? அறுப்புண்டு போக கடவன். ஏன் இதை பண்ணாட்டி உனக்கு எனக்கு நடுவில் என்ன இல்லை? உடன்படிக்கை இல்லை. இப்பதான் நியாயப்பிரமாணம் உள்ள வருது. புரியுதா? 14ஆம் அதிகாரத்துல சுயாதீன பிரமாணம், 17ஆம் அதிகாரத்துல நியாய பிரமாணம். இது ஏன் வந்துச்சு? ஆபிரகாம் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணதுனால வந்துச்சு, ஆகார்க்கு போனதுனால வந்துச்சு. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்ப நாம அப்பமும் ரசமும் கையில வாங்குறோமே, என்ன செய்யறோம்? ஒவ்வொரு மாசமும் வாங்குறோம். ஒரு சிலர் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குறாங்க, ஒரு சிலர் வார வாரம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்கள் அபாத்திரமாய் போஜனமானம் பண்றீங்களா? உங்களுக்குரிய மேப் உங்ககிட்ட இருக்குதா? முதல்ல உங்களை அழைச்ச ஊழியத்துல நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. ஊழியத்தை தேவ சித்தத்தோடு செய்வது வேறு, தேவ அனுமதியோடு செய்வது வேறு. ஊழியத்துக்கு வந்தாச்சு. இப்ப ஆபிரகாம் வந்துட்டாரு, கீழ்படிஞ்சிட்டாரு. ஆனா தேவனை விட்டு தூரம் போயிட்டாரு. அப்பம ரசம் விட்டு ஆகாட்ட போயிட்டாரு. ஆபிரகாம் ஒன்னும் சொல்ல ஆண்டவர். ஓகே ஆபிரகாம் கண்டினியூ பண்ணு. இப்ப எப்படி கண்டினியூ பண்ணோம்? உன் சரீரத்தில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுக்குறேன், இதன் வழியா வேலை என்ன செஞ்சிரு, வாழ்க்கையை ஓட்டிட்டு போ. ஆண்டவரே இப்போ என் சந்ததி எப்படி இருக்கும்? வாசிங்க 22:17 வாசிங்க. ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஏன் திடீர்னு கடற்கரை மணல் வந்துச்சு? 15ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது என்ன சொன்னாரு? வானத்து நட்சத்திரம் போல. ஆனா 22:17 என்ன சொல்றாரு? உன் சந்ததி கடற்கரை மணலை போல. ஏன் கடற்கரை மணல்? ஏன் திடீர்னு கடற்கரை மணல் வந்துச்சு? நடுவுல விருத்த சேதனம் வந்துருச்சு. இஸ்மவேல் வந்துட்டாரு. மாம்ச சந்ததி வந்துருச்சு. ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணது அப்பமும் ரசமும். இவனோட பண்ணது விருத்த சேதனம், மாம்சம். மாம்சத்துல வந்த உடனே மாம்ச சந்ததி ஒண்ணு வந்துருச்சு, கடற்கரை மணல். இப்போ வானத்தின் நட்சத்திரம் வரும்போது விசுவாசம் வந்துச்சு இல்லையா? இங்க விசுவாசத்துக்கான வேலையே இல்லை. இங்க விசுவாசத்துக்கு வேலையை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்கல, பாரு கடற்கரை மணல் தெரியுதா பாருன்னு கேட்கல. ஏன்னா அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாம்ச சந்ததி. நிறைய பேர் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. யாருமே ஆதியாகமம் 15:5 கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே ஆதியாகமம் 22:17 தான் கொடுப்பாங்க. உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும். இந்த வருஷம் ஆண்டவர் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புவார். உங்களுக்கும் ஹல்லேலூயா சோதரம் பிரைஸ் தி லார்ட். இவன் மைண்ட்ல இப்போ வானத்து நட்சத்திரமே இருக்காது. எதா இருக்கும்? கடற்கரை மணல். ஏன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் தானே மெயின் நமக்கு. கடற்கரை மணலை யோசிச்சு பாருங்க. கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? மணலை விளையாடி இருக்கீங்களா? வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? முதல்ல மணலை தான் தட்டுவீங்க. ஃபர்ஸ்ட் மணல் தான் தட்டுவீங்க. அடுத்து மணல் போவாட்டி என்ன பண்ணுவீங்க? கழுவிடுவோம் நல்லா. இதுதான் பூமிக்குரிய ஆசீர்வாதம். நீ தேவனுடைய திட்டத்துக்குள்ள வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னு முடிவெடுத்து நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தினா
முதல்ல தட்ட வேண்டியது உலக ஆசீர்வாதம் தான். தட்டுங்க, கடற்கரை மணலை தட்டுங்க. இந்த கடற்கரை மணல் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். அப்படியே ஏறி 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 மேலே வரைக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் வந்து எங்கே மூடிடும்? கண்ணை மூடிடும். இதுக்கு பேர் தான் கண்ணில் மண்ணு விழுந்தது. நல்லா பணக்காரன் ஓவரா ஆட்ட நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? அவனை பார்த்து என்ன சொல்றான்? கண்ணு மண்ணு தெரியாம அலையிறாங்க. அவன் ஓவரா ஆடுறான். ஏன் கண்ணு மண்ணு தெரியாம அலையிறான்? கீழே இருக்கிற மண்ணு எங்க வந்துருச்சு? கண்ணுக்கு வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மண்ணு மேல வந்து 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 அப்படியே கண்ணுல மூடி, கண்ணே தெரியல அவனுக்கு. என்ன பேசுறோம் தெரியாது, எங்க போறோம் தெரியாது, ஓவரா பேசுவான். நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா. மண்ணு வந்துருச்சு, கண்ணுல ஃபுல்லா மண்ணு வந்துருச்சு. எல்லாத்தையும் தட்டிட்டு எப்படி தட்டிட்டு இப்ப என்னங்க பண்ணணும்? தட்டிட்டு மேலே பாரு, கீழே பார்க்காத. ஏன்? நீ வானத்துக்குரிய சந்ததி, நீ மேலே பார்க்க வேண்டியவன், கீழே பார்க்க வேண்டியவன் இல்ல. எப்போ நீ அபாத்திரமா போஜனமானம் பண்ணியோ உனக்கு ஒரு அடையாளம், நீ மாம்சத்தை விரும்புவ, நீ எகிப்தின் ஆசீர்வாதங்களை விரும்புவ, நீ உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை விரும்புவ. உலகத்தின் ஆசீர்வாதத்தை நீ விரும்புகிறாய் என்றால் நீ அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறேன்னு அர்த்தம். சரி, இப்ப நான் உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆபிரகாமுக்கு வானத்துக்குரிய நட்சத்திரம் மட்டும் சந்ததியா இருக்கும்போது, 15ஆம் அதிகாரத்துல மட்டும் இருக்கும்போது அவர் ஏழையா இருந்தாரா? ஏழையா இல்லை தானே. 13ஆம் அதிகாரத்திலே அவருடைய ஆஸ்தி தாங்கக்கூடாததாக இருந்ததுன்னு இருக்கு இல்லையா? அவர் ஏழையா இல்லைல்ல? கரெக்ட் தானே நான் சொல்றது? எல்லாமே அவருக்கு இருந்துச்சு தானே, எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு இல்ல? அப்புறம் என்ன பூமிக்குரிய ஆசீர்வாதம் அவருக்கு எக்ஸ்ட்ராவா வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்கறது புரியுதா? உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போகணும், கடற்கரை மணலை போல இருக்கும்னு ஆண்டவர் சொன்ன உடனே வானத்துக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் சொல்றீங்களே. ஆபிரகாமுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் அதுக்கு முன்னாடியே இல்லாம இருந்துச்சா? இருந்துச்சு. அவருக்கு இருந்த ஆஸ்தியை பூமி தாங்க கூட. அப்ப என்ன அவருக்கு புதுசா கிடைச்சிருச்சு? புதுசா என்ன கிடைச்சிச்சு? ஆகார் மூலமா ஒரு இஸ்மவேல்னு ஒரு சந்ததி கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். இந்த வானத்தின் நட்சத்திரம் இருக்குது, அந்த பேக்கேஜ்லயே பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கு. ஆண்டவர் அதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுத்துருவாரு. ஒரு மாயையை பிசாசு உருவாக்குவான். உனக்கு கொடுத்துருக்கிறத விட இன்னும் வேணுங்கிற ஆசையை உருவாக்குவான். இப்ப நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல உங்களை ஒரு இடத்துல, இந்த இடத்துக்கு இந்த ஆசீர்வாதம் தான் கரெக்ட். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை இப்படி வச்சிருக்கிறார். உங்களுக்கு ரேசர் பிளேடு உங்க அப்பா யூஸ் பண்றது நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அதை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, யூஸ் பண்ண மாட்டோம். 5 வயசுல உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்க கையில இருக்கும். பென்சில் தேவைனா பென்சில், ரப்பர் தேவைனா ரப்பர், ஸ்கேல் தேவைனா ஸ்கேல், ட்ரெஸ் தேவைனா ட்ரெஸ், சாப்பாடுனா சாப்பாடு. 5 வயசுல நீங்க உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வேணும்னா உங்க அப்பா பொம்மையில வாங்கி ஒன்று கொடுப்பாரு இல்லையா? அப்ப எனக்கு எப்ப கார் தேவைப்படும்? அதுக்குரிய ஏஜ் வரும்போது. அப்ப தானாவே இது அந்த பேக்கேஜ்ல இருக்கு. அந்தந்த வயசு வரும்போது உனக்கு என்னென்ன தேவையோ அது தேவன் பரலோகத்திலிருந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீ இப்ப இருக்கும் போதே சில பையன் வந்து கேட்பான் அப்பா கிட்ட, இப்ப நானும் பண்ணிட்டான். அப்பா பண்ணிட்டு இருக்கும்போது வந்து என்ன செய்வான், கிட்ட கேட்பான். அப்பா நான் ஒரு தடவை, அப்பா சொல்ல, டேய் போடா, உனக்கு காலம் வரும்போது நானே உனக்கு வாங்கி தரேன், போ, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது போ அப்படின்னு சொல்லுவார். அப்ப நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேவையான ஆசீர்வாதத்தை பரலோகம் நமக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி தான் வச்சிருக்குது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது போதுமோ அதை ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார். ஆகார ஆண்டவர் வச்சாரு, ஆகார வழியா ஆசீர்வாதத்தை வைக்கல, சாரால வச்சாரு, சாரா வழியாலே தான் ஆசீர்வாதம் வச்சார். அப்படின்னா ஆபிரகாமுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம்ன்ற ஒரு மாயையை காட்டிட்டான் பிசாஸ். ஆகார காட்டிட்டான். என்ன புதுசா வந்துச்சு? இஸ்மவேல் வழியா. இஸ்மவேல் வழியா ஒன்னே ஒண்ணுதான் வந்துச்சு, தொல்லை வந்துச்சு. 16ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். இஸ்மவேல் வழியா என்ன வந்துச்சுன்னு பாருங்க. ஆதியாகமம் 16, 17, 12 வாசிங்க.
அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். இதுதான் இஸ்மவேல். இந்த பையன் இஸ்மவேல் என்கிறவன் ஆபிரகாமுக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. ஒரு துஷ்டன் தேவையா? ஒரு எதிராளி தேவையா? ஈசாக்குக்கு எதிராக குடியிருக்கிற ஒருத்தன் நமக்கு தேவையா? தேவையில்லை தானே. இதை யார் வாங்கிட்டு வந்தது? ஆபிரகாமே வாங்கிட்டு வர்றாரு. ஏன் வாங்கிட்டு வர்றாரு? இவர் கையில் இருக்கிற மேப் இவருக்கு தெரியல. என் கையில் பின்னாடி இன்னும் ஒரு 13 வருஷத்துல ஒரு பையன் வரப்போறான். ஈசாக்குன்னு அவருக்கு பேரு. அந்த 14 வருஷத்துல வர வேண்டிய பையனை 13 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் கேட்கிறாரு. இவ்வளவுதான் வித்தியாசம். கர்த்தர் இவருக்கு எந்த வயசுல வச்சிருந்தாரு? 100 வயசுல வச்சிருந்தாரு. இவர் எந்த வயசுல பிள்ளைய கேட்கிறாரு? 86 வயசுல கேட்கிறாரு. 14 வருஷம் கழிச்சு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை முன்னாடியே கேட்கிறார். இவர் கேட்ட உடனே ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பா இருக்கிறவனே உனக்கு ஆண்டவர் கொடுக்கல. இப்ப இவரு பிசாசுடைய வலையில விழுந்துட்டார். சாராள் சொன்னதுக்கு என்ன பண்ணிட்டாரு? கீழ்ப்படிஞ்சிட்டார். பல நேரங்களில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஊழியமா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், ஆல்டர்னேட் ட்ராக்ல போயிட்டு இருக்குது. உங்களுக்கு வச்ச ட்ராக்ல நீங்க போல. இப்ப ஊழிய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார்? ஊழியத்துல ஓடும் போது கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார்? என்ன வாக்குத்தத்தம் பண்ணார்? அது இப்ப இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அந்த அந்த ஆண்டவர் சொன்ன பாதையில நடத்திட்டு இருக்கிறாரா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் கூப்பிடும் போது என்னை அப்படி அழைச்சாரு, இப்படி அழைச்சாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஊழியத்தை ஒரு கடமைக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஃபெட்டப் போயிட்டு இருக்குங்க ஊழியம். அது பாட்டு போயிட்டு இருக்கு. கர்த்தர் நடத்துறார். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆனா ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தர் ஒன்று சொன்னார்னு ஒன்று சொன்னமே, ஒரு வேகம் இருந்துச்சு, கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அது இப்ப எங்கேயோ நீங்க ஆகார் பின்னாடி போயிட்டீங்க. நான் ஆகார்னா மாம்சத்தின்படி சொல்லல, ஒரு ட்ராக்க பிசாசு அழகா மாத்தி விட்டான். பக்கத்துல தான் இருந்துச்சு அந்த ட்ராக். அப்படியே ஒரு சின்ன மாற்றம் ஊழியத்தின் பாதையில். என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு பல நேரங்கள்ல தன்னுடைய திட்டத்தை முந்தின ஸ்டெப்ல தான் சொல்லுவார். அடுத்து என்ன பண்ண போறேன். அதான் பரலோகத்தினுடைய மெத்தட். முந்தின இப்போ யோசேப்பு கிட்ட 11 பேரும் உன்னை வணங்குவாங்கன்னு சொன்னார்ல. எகிப்துக்கு ராஜா ஆவேன்னு சொன்னாரா? எகிப்துக்கு நீ பிரதமர் ஆவேன்னு சொன்னாரா? ஆனா இந்த தரிசனம் எங்க நிறைவேற போகுது? 11 பேர் இவனை வணங்குறது எங்க நிறைவேற போகுது? எகிப்துல நிறைவேற போகுது. ஆனா நீ எகிப்துல பிரதமரா இருக்கும் போது 11 பேர் வணங்குவாங்கன்னு சொன்னாரா? 11 பேர் வணங்குவாங்கன்னு மட்டும் தான் சொன்னாரு. புரியுதா? நீ எதை விசுவாசிக்கணும் தெரியுமா? 11 பேர் வணங்குறத மட்டும் தான் விசுவாசிக்கணும். சைட்ல நடக்கிற எதை பத்தியும் கவலைப்படவே கூடாது. உன்னை அடிப்பான், உன்னை உதப்பான். எந்த 11 பேர் உன்னை வணங்குவானோ அதே 11 பேர் உன்னை போட்டு அடிப்பான். நீ என்ன நினைக்க கூடாது? வாக்குத்தத்தம் நிறைவேறாது போல, சரி நம்ம யாரோட காம்ப்ரமைஸா போயிடலாம், 11 பேரோட காம்ப்ரமைஸா போயிடலாம். அண்ணே இனிமேல் நான் சொப்பனம்லாம் பார்க்க மாட்டேனே, நான் பண்ணதெல்லாம் தப்புனே, என்ன உங்க தம்பியா வச்சுக்கோங்கண்ணே, நீங்க வா என்றால் வருகிறேன், நீங்கள் போ என்றால் போகிறேன். நமக்கு எதுக்குண்ணே வம்பு? இல்லை அட்ரா. என்ன பண்ண போற? குழியில போடு. இஸ்மாயில்ட்ட வைக்க போறேன், வித்துரு. நீ எங்க கூடவே இல்லாட்டி நான் எப்படா உன் கூட வணங்குவோம்? நான் உன் கூட இருந்தா நீ என்ன வணங்குறியா தெரியாது. ஆனா நான் எங்க இருக்கணும் அங்க உன்னை வணங்கத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்துருவாரு. உனக்கு எதை நீ ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும்? கர்த்தர் உங்ககிட்ட என்ன மேப் கொடுத்தாரோ, பிளான் கொடுத்தாரோ அதை மட்டும் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும். பல நேரத்துல நாம எதை மிஸ்டேக் பண்றோம் தெரியுமா? பக்கத்துல இருக்கிற ஆகார், பக்கத்துல இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனி, பக்கத்துல இருக்கிற காரியம், அதை ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கிறோம். உன்னை அப்படியே அழகா ட்ராக் மாத்திடுவான். ஊழியம் போச்சு, எல்லாம் போச்சு. கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவன் நல்ல ஆரம்பத்தில் சூப்பரா வந்த பையன் பாவன், ஆதியில கொண்டிருந்த அன்பு இருந்துச்சு, சரி அவன் ட்ராக் மாறிட்டான். இப்போ சவுல ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு இல்லையா? எத்தனை வருஷம் சவுல் ராஜாவா இருந்தாரு? 40 வருஷம். எத்தனாவது வருஷம் கர்த்தர் அவனை ராஜாவா இராதபடி தள்ளினாரு? சவுல் ராஜாவா இராதபடி எத்தனாவது வருஷம் கர்த்தர் அவனை தள்ளினாரு? 2வது வருஷம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசி.
சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது 14வது வசனம், இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். பாருங்க, எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். அடுத்த 38 வருஷம் யார் ராஜா? சவுல் தான் ராஜா. ஆனா கர்த்தர் பார்வையில் அவன் ராஜா கிடையாது. 2வது வருஷமே கதை முடிஞ்சிச்சு. அப்புறம் எதுக்கு அவனை 38 வருஷம் வச்சிருந்தீங்க? நான் அடுத்த ஆளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்பா. அவனை ரெடி பண்ணி வந்து உட்கார்ற வரைக்கும் நீ உட்காந்துக்க, அவ்வளவுதான். நான் ராஜா இருந்துட்டு போ, நான் யார் தெரியுமா இருந்துட்டு போ. தேவன் பார்வையில் நீ ராஜா கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தர் பார்வையில் ஊழியக்காரன் கிடையாது. என்னைக்கு அவன் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் ஆகாருக்கு பின்னாடியும் போனானோ அன்னையோட அவன் ட்ராக்கு முடிஞ்சிருச்சு, ஓவர். இவங்கெல்லாம் பெரிய பெரிய பாவம் செஞ்சு போவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஆதாம் பெரிய பாவம் செஞ்சாரா? விபச்சாரம் பண்ணாரா? கொலை பண்ண? இதெல்லாம் நம்ம பார்வையில் என்ன பாவம்? நம்ம ஊர்ல பெரிய பாவம்னா என்ன? கொலை, விபச்சாரம், மதுபானம், கஞ்சா, இதெல்லாம் பெரிய பாவம். இதோட கம்பேர் பண்ண ஆதாம் என்ன பண்ணாரு? பழம் சாப்பிட்டாரு. நீங்க வேணா எந்த கோர்ட்ல வேணா போய் சொல்லி பாருங்க. ஆதாம் என்ன பண்ணார்? பழம் சாப்பிட்டாரு. நீதிபதி நம்மள பாரு, என்னடா பண்ணாரு? பழம் சாப்பிட்டாரு. என்ன பண்ணுங்கிற? அவனை தள்ளும். எதுக்குடா தள்ளணும்? பழம் தானடா சாப்பிட்டான். சரி, இவரை கூட்டுவாங்க, நோவாவை கூட்டுவாங்க. என்ன பண்ணார்? திராட்சரசம் குடித்தார். அவன் திராட்சரசம் குடிச்சா உனக்கு என்ன? அவன் வீட்டுக்குள்ள அவன் குடிச்சிருக்கான். ஆனால் தேவனுடைய பார்வையில நான் சொல்றத நீ செய்யல, நான் சொல்லாததை நீ செஞ்ச, அவ்வளவுதான். எது? பழம் சாப்பிடு. உன் அளவு பழம்தான் தம்பி. நிறைய பேர் 10 ரூபாயில தோத்துருவான் தெரியுமா? கடையில் போன உடனே கடைக்காரர் சில்லறைய 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாரு தெரியுமா உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாரு. இந்த ஆளுக்கு அது எக்ஸ்ட்ரான்னு தெரியும். நல்லா வந்து பார்ப்பான், 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இப்ப பிசாசு தெரியாம கொடுத்துட்டான்னு நினைக்கிறீங்களா? பிசாசு யார் தெரியல? கஞ்சப்பைய. 10 காசு கூட விட்டு கொடுக்க மாட்டான். அவன் சும்மா கொடுத்தான உங்களுக்கு 10 ரூபாய். அந்த கடைக்காரனை வச்சு கொடுத்தான் 10 ரூபாய். அவன்கிட்ட 10 ரூபா கொடு போதும். இது விளையாட பெற்ற ஆத்மா. அவன் 10 ரூபாய்க்கு தாங்க மாட்டான்டா. நீ குடுறா, நீ 10 ரூபாயை பார்த்தா ஆண்டவர் நமக்கு 10 ரூபாய் கொடுத்திருக்கிறார். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியுமா, எப்ப நீ அந்த 10 ரூபாயை உனக்குன்னு உள்ள வச்சியோ அந்த நிமிஷம் ஜீவ புஸ்தகத்துல இருந்து உன் பிளான் ஓவர், ஃபினிஷ். பிசாசு நின்றுகிட்டே இருப்பான், இரவும் பகலும் குற்றப்படுத்துற நின்றுட்டே இருப்பான். ஆண்டவரே கவுனி கவுனி கவுனி, நல்லா பாரு, நல்லா பாருங்க, என்ன பாரு, பர்ஸ்ல வச்சிட்டான் பாரு, 10 ரூபாய் கொடுக்கல பாரு, போயிட்டான் பாரு, முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தேவன் பிளானை விட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர். ஆண்டவர் பல நேரத்துல அதை அனுமதி கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? அதுதான் உனக்கு டெஸ்ட், அதுதான் உனக்கு டெஸ்ட். நீ ஓடுற ஓட்டத்துல நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். சின்ன சின்ன விஷயம்தான். ஒரு தங்கச்சியோடதோ, அக்காவோடதோ, அண்ணனோடதோ, தம்பியினுடையதோ ஒரு சின்ன சொத்து மதிப்பு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு கிரவுண்டாவே இருக்கட்டுமே 2400 ஸ்கொயர் ஃபீட். இந்த இடத்தை வழக்கு போட்டு வாது போட்டு சிலர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்போது அப்படி இழுத்து கட்டுவான். ஒரு அடி பரலோகம் பார்க்கும், ஒரு அடியில் இவன் கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். யூதாஸுக்கு எத்தனை வெள்ளிக்காசு? 30 வெள்ளி. கேஸுக்கு எத்தனை வெள்ளிக்காசு? 2 வெள்ளிக்காசு, 2 பணம். அவனுக்கு 30 வெள்ளி பணம், அவ்வளோதான், கதை முடிஞ்சு. டெஸ்ட் தான் முக்கியமே ஒழிய அந்த டெஸ்ட்டுக்கான விலை என்ன வேணா இருக்கும். பிசாசு ரொம்ப செலவு பண்ணிலாம் அவங்கள வீழ்த்த போறது இல்லை. ரொம்ப சிம்பிள். பாருங்க, ஹெவன்லி பிளான் வச்சிருக்கிற ஆபிரகாம அடிமை பொண்ணை வச்சு தட்டிட்டான் பாருங்க, ரொம்ப ஈஸியா தட்டிட்டான். இப்போ ஒரு பெரிய மேலான தகப்பனா இருக்க வேண்டியவன் சாதாரண தகப்பனா மாறிட்டான், ஆபிரகாமா மாறிட்டான். எங்கேயோ வர வேண்டிய ஊழியம்
ஒண்ணும் இல்லாம சாதாரணமா 10ஓட 11 எல்லாரோடையும் அப்படி நிக்குது. இஸ்ரவேல்ல 400 பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. கெபிக்கு 50 பேரா தீர்க்கதரிசிகள் புத்திரரை உபதியா மறைச்சு வச்சிருந்தாரு. இவங்க யாருடைய பேருமே இல்லை பாருங்க, இவங்கெல்லாம் கும்பல். ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் வைராகியமா நின்னா, அவன் பேர் தான் எலியா. அவன் பேர் மட்டும் பைபிள்ல வந்துருச்சு பாருங்க. உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல வரணும்னா நீ ஓடுற ஓட்டத்துல வைராகியமா ஓடிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி பக்கத்துல போன கதை முடிஞ்சு, அவ்வளவுதான், ஓவர் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? துஷ்ட மனுஷன் வந்துட்டான், எல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமேட்டு ஆபிரகாம் ஆபிராமா மாறவே. இன்னைக்கு எல்லாரும் ஆபிராம்னு பேர் வைக்கிறீங்களா, ஆபிரகாம்னு வைக்கிறீங்களா? ஆபிராம்னு வைக்கிறீங்களா, ஆபிரகாம்னு வைக்கிறீங்களா? ஆபிரகாம் தான் வைக்கிறோம். யாரும் என்ன வைக்கல? ஆபிரகாம்னு யாரும் வைக்கிறதே. அப்படியே ஆபிரகாம்னு வச்சாலும் போமா சொல்லுவான், சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குது, கூட ஒரு ஏ சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஏன்? ஒன்ஸ் யூ லாஸ்ட் இஸ் லாஸ்ட். ஊழியத்தில் கர்த்தர் உனக்கு வச்ச மேன்மை, மகத்துவம், ஏன்னா உன் கையில் இருக்கிற அப்பமும் ரசமும் இருக்குது, அது ஹெவன்லி பிளான். அதை தவிர்த்து நீ எதை தொட்டாலும் அது மாம்சத்தின் பிளான். இப்போ யோசிச்சு பாருங்க, இஸ்மவேல் வந்துட்டாரு இல்லையா? வந்துட்டார் தானே? அடுத்து என்ன நடக்குது பாருங்க. இதுதான் அடுத்து உங்க ஊழியத்தில் நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகள் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? ஆகாருக்கு அப்புறம் நிறைய வந்துருச்சு. அதே அதிகாரம் 1 வாசிங்க. ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணி இருந்தான். அப்ப என்ன ஆயிப்போச்சு? அதுக்கப்புறம் அந்த உணர்வே போயிடும். என் மேல அந்த பிளான் என்னை விட்டு போயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் எனக்கு நார்மல் பர்சனா மாறிடுவேன். என்னுடைய ஹெவன்லி பிளான் என்னை விட்டு போயிடும். அந்த உணர்வே எனக்கு போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹெவன் ஆரம்பத்தில் ஒன்று வச்சிருந்துச்சு பாருங்க, அது எனக்கு இல்லாமலே போயிடும். அவ்வளவுதான், எனக்கு அந்த உணர்வே இப்ப இல்லை. ஆகாராச்சு, கேத்தூராச்சு, இப்போ மறுமனையாட்டிகள் அப்படிதானே இருக்குது. மறுமனை அடுத்து ஒரு இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஊழியத்தில் இருக்கிற மிகப்பெரிய டிராபேக். நீ ஒரு தப்பு செஞ்சு நீ அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டினா வரிசையா தப்பு செய்வ. நீ அடுத்து 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 தப்பு செஞ்சுனே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன இருக்காது? உணர்வே இருக்காது. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஐயோ நான் இப்படிப்பட்ட தப்பு செஞ்சுட்டேன் நீ உணர்த்தவே மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஓட்டத்தை நீ ஓடினே இருப்ப. அந்த ஓட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். ஓகே, ரைட், ஃபைன், நம்ம ஓடிட்டே இருப்போம். இப்ப என்ன? ஆபிரகாம் என்ன தப்பு பண்ணீங்க? ஒரு தப்பும் பண்ணல. லாப்படி தப்பே கிடையாது. ஏன்? அன்னைக்கு நிறைய மறுமனையாட்டிகள், எல்லாருக்கும் மறுமனையாட்டிகள், ஆபிரகாமுக்கும் மறுமனையாட்டிகள், நிறைய பிள்ளைகள், ஆபிரகாமுக்கு நிறைய பிள்ளைகள், எல்லாருக்கும் நிறைய ஆஸ்தி சம்பாத்தியம், ஆபிரகாமுக்கும் நிறைய ஆஸ்தி சம்பாத்தியம். எல்லாரும் மாதிரி ஆபிரகாம், எல்லாரோட கம்பேர் பண்ணா ஆபிரகாம் கொஞ்சம் மேலதான் இருக்காரு. ஏன்? அவர் செல்வ சீமான், அவர் கானானுக்கு வந்துட்டார். எவ்ரிதிங் இஸ் ஓகே. வாட் அபவுட் த காட்ஸ் பிளான்? உன் மேல நீ புறப்படும் போது ஒரு காட்ஸ் பிளான் ஒன்று இருந்துச்சுலே. நீ ஆபிரகாமா இருக்கும் போது கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார்ல, அந்த திட்டம் தவிடுபடி ஆகி போச்சு, உன்னை விட்டு போயிருச்சு. இதுதான் இன்னைக்கு டிராபேக். எவ்வளவு பெரிய டிராபேக் பாருங்க. எத்தனையோ ஊழியக்காரர்கள் சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சு, அதான் பைபிள் தெளிவா சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை இந்த பினிஷிங் இல்லப்பா. நிறைய ஊழியக்காரங்கிட்ட பினிஷிங் கிடையாது. ஊழியம் பினிஷ் ஆகல, வச்சது நிறைவேறல, நடக்கல. ஏன்னா அவன் நடுவில் ட்ராக் மாறி போயிட்டான். என்ன கொடுமை தெரியுமா? அவன் போக வேண்டியது கோயம்புத்தூருக்கு, வண்டி அழகா போயிட்டே இருக்குது. அவனும் நினைச்சிட்டே இருக்கிறான், நம்மளும் கோயம்புத்தூர் தான் போறோம், கோயம்புத்தூர் தான் போறோம், கோயம்புத்தூர் தான் போறோம். கரெக்டா வண்டி ஒரு இடத்துல ட்ராக் மாறி அது பெங்களூர் போயிடுச்சு.
அவன் கோயம்புத்தூர் தான் போறோன்னு ஜோலார்பேட்டை வரைக்கும் நினச்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் ஜோலார்பேட்டையில் தூங்கி ஏஞ்சி பார்க்குறான், வண்டி எங்கே நிற்குது? பெங்களூர்ல வந்து நிற்குது. நான் தொடங்கினது கோயம்புத்தூருக்கு தான்யா, பாதி தூரம் கரெக்டா ஜோலார்பேட்டை வரைக்கும் கரெக்டா வந்துச்சு, நான் பார்த்தேங்க. ஆமா தம்பி, உன் ட்ராக் மாதிரி 3 மணி நேரம் ஆச்சு. கடைசியா ஓடி முடிக்கும் போது ட்ராக் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நீ சரி பண்ணவே முடியாது. அதான் பிரச்சனை. சரி பண்ணலாம், நான் நெகட்டிவா சொல்ல விரும்பல, சரி பண்ணலாம். ஆனா அதுக்கு நீ கொடுக்க வேண்டிய விலை இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசி. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கரெக்டா? கரெக்டா? எலியா போயிட்டாரா? ஓரேப்புக்கு போயிட்டாரா? அந்த பர்வத்துக்கு பேர் என்னது? அட, ஒரே பர்வத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அங்க? தேவ பர்வதம். அப்படித்தானே இருக்கு அங்க, இல்லையா? தேவ பர்வதம் இருக்குதானே? தேவ பர்வதமாகிய எவ்வளவு நாள் ஓடி இருக்கிறாரு? இரவும் பகலும் 40 நாள். டபுள் ஷிஃப்ட் வேலை பார்த்துருக்கிறாரு. டபுள் ஷிஃப்ட் வேலை பார்த்து இரவும் பகலும் 40 நாள் ஓடி எங்க போயிட்டாரு? ஓரேபுக்கு போயிட்டாரு. 12 வாசிங்க. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலினால் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. என்ன கேள்வி கேட்டாரு? இங்க உனக்கு என்ன காரியம்? 7ஆம் வசனத்துல அவர் என்ன சொன்னாரு? நீ பண்ண வேண்டிய தூரம் இவர் தானே போக சொன்னாரு, வெகு தூரம் தானே சொன்னாரு. இப்ப இங்க என்ன கேள்வி கேட்கிறாரு? நீ ஏன் இங்க வந்தான்னு கேட்கிறாரு. இவர் தானே அங்க போக சொன்னாரு. ஆனா போக சொன்னவரு தேவ பர்வதமாகிய ஓரேபுக்கு போக சொல்லல. போன்னு சொன்னவன இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? சேஃபஸ்ட் பிளேஸ் எங்க இருக்கு? சேஃபஸ்ட் பிளேஸ் ஓரேபில் இருக்கு. ஏன்னா முந்தின அதிகாரத்தில் உபதியா வந்து சொல்லிட்டான், நான் அங்கே கெபிக்கு 50 பேரை என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? சேஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இவர் மைண்ட் எதை நோக்கி ஓடுது? நம்மளும் ஒரு கெபிக்கு போயிட்டோம்னா ஏசபேலுக்கு பயந்து கேர்ஃபுல்லாக வாழ்க்கையை ஓட்டலான்ட்டு இவர் நேரம் எங்கே போயிட்டாரு. ஆனால் இவர் போக வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? அதுதான் 15வது வசனம். 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய். நல்லா கவனிங்க, இது அவர் இருந்த பெயர் சபா வனாந்தரம். அவர் போனது இங்க எகிப்துல இருக்கக்கூடிய ஓரேபுக்கு. சரியா? இது போறதுக்கு 40 நாள். சார் சேஃபா போய் தங்கிட்டார். ஓகேவா? இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? இங்க என்ன வேலை? அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே என்ன தேடுறாங்க. அதெல்லாம் ஓகே, நீ கிளம்பி எங்க போ? தமஸ்குவின் வழியாய். தமஸ்கு எங்க இருக்கு தெரியுமா? இதான் சிரியா. இங்கதான் தமஸ்கு இருக்கு. இப்ப ஓரேப்ல இருந்து எங்க போனோம்? இங்க இருந்து இங்க எத்தனை நாள் ஆச்சு? இரவும் பகலும் 40 நாள். அப்ப இங்க இருந்து இங்க போனோம்னா இரவும் பகலும் ஓடினா 80 நாள். புரியுதா? இப்படித்தான் நாம ஓடிட்டு இருக்கிறோம். ஓரேபை நோக்கி ஓடுறோம். சேஃப், பாதுகாப்பு. எப்படியாவது போய் ஒரு வீடை கட்டிடணும், எப்படியாவது போய் ஒரு லேண்டை வாங்கி செட்டில் ஆயிரணும், எப்படியாவது நம்ம பிள்ளைகளுக்குன்னு கீழே ஒரு வீடு மேலே ஒரு சர்ச்சு. அது பெண்டிகாஸ்டல் ஃபார்முலா இல்லையா? எந்த சிஎஸ்சி சர்ச்சோ ஆர்சி சர்ச்சோ கீழே சர்ச்சு மேலே வீடு இருக்காது, இல்லை வீடு மேலே கீழே சர்ச்சு இருக்காது. ஒரு ஆர்சி சர்ச்சும் அப்படி இருக்காது, ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சும் அப்படி இருக்கவே இருக்காது. ஆனால் ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சும் தனியாக இருக்காது. ஒன்று மேலே வீடு இருக்கும், இல்லை கீழே வீடு இருக்கும். ஏன் இல்லை? இத்தனை வருஷம் ஓடி இருக்கோம்,
நமக்கு ஒரு சேஃபான இடம் ஒன்று வேணும்ல. பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க, 2 பிள்ளைகள் ஆகி போச்சு, நம்ம அவங்களுக்கு ஒரு சேஃப் வேணும்ல. அப்போ நம்ம கொஞ்சம் ஓடினா தான் சரி. அங்கே ஒரு கெபி, அங்கே ஒரு சேஃப்டி, அங்கே ஒரு செட்டில்மெண்ட்டு, அங்கே பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளை சுற்றி எல்லாம் கரெக்டாக இருக்கணும். இது இயல்பு, மனித இயல்பு. இந்த மாதிரி தான் எல்லாரும் ஓடுறாங்க. இந்த மாதிரி தான் பெரிய பெரிய ஊழியக்காரங்க பண்ணியிருக்காங்க. இல்லை தம்பி, உன் மேலே வேற ஒரு பிளான் இருக்கு.